Hi friends, welcome to Easy Cooking. Thanks for subscribing our channel. வீக்கெண்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இன்றைக்கி நம்ம மில்க் வச்சு ஒரு 2 விதமான ஸ்வீட் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேரலலாக 2 ஸ்வீட்டுமே பண்ணிடலாம். ஒரு அடி மொத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம். அதை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்க அந்த 3 லிட்டர் பாலையும் அதில் சேர்க்க போகிறோம். எல்லா பாலையுமே இதில் சேர்த்துக்கணும். ஸோ எல்லா பாலையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பால் நல்லா கொதிக்கணும். ஸோ பொங்காமல் பக்கத்தில் இருந்து ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு மாற்றி மாற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கட்டும். இதுக்கு நாங்கள் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கோம். முந்திரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு அந்த பேனில் 1 லிட்டர் பால், கொதிக்கிற 1 லிட்டர் பாலை அந்த நட்ஸ் கூட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1 லிட்டர் பாலை அதில் தனியாக பிரித்து அந்த நட்ஸில் சேர்த்துக்கோங்க. அதுவும் கொதிக்கட்டும். இந்த பால் மீதி இருக்கிற இந்த பாலுமே கொதிக்கட்டும். இதில் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ இது 45 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது ஒரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. அது பாட்டுன்னு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சதில் மீதி பால் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு 1½ எலுமிச்சம்பழம் தேவை. அதை புழிஞ்சு ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறோம். அப்போ தான் அந்த பால் எல்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வர்றது. இப்போ பாருங்கள், எல்லா லெமனையும் சேர்த்துட்டோம். பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரிஞ்சு தண்ணி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியாக பிரிஞ்சிடணும். அந்த ஆடை எல்லாமே தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மெலிஸ் துணியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு துணியில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி விடுங்க. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கூட எடுத்து இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விடுங்க. அமுக்கி அமுக்கி விட்டால் சொட்டு சொட்டாக தண்ணியெல்லாம் கீழே இறங்கும். உங்கள் வீட்டு சிங்க்கில் கானில் கூட நீங்கள் இதை கட்டி விட்டு தண்ணி சொட்ட விடலாம். நாங்கள் இன்றைக்கி ரொம்ப காமெடியாக கபோர்டில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். இந்த மாதிரி கூட உங்கள் வீட்டில் கபோர்டு இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்டு சொட்டாக இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே நட்ஸ் கூட ஒரு பால் சேர்த்தோம்ல, அந்த பால் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 1 லிட்டர் பால். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு நாங்கள் 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறோம். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னுமே இது கெட்டியாக ஆகணும். இது நல்லா கெட்டியாக ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு ரொம்ப டேஸ்டியாக ஒரு மில்க் ரெடி ஆகிடும். ஸோ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். 2 லிட்டர் தண்ணிக்கு 300 கிராம் சர்க்கரை. மொத்தமாக நம்ம 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். 300 கிராம் சர்க்கரையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டோம். 100 கிராம் சர்க்கரையை அந்த நட்ஸோடு சேர்ந்துருக்க பாலில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதில் 300 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கட்டி தொங்க விட்டுருந்தோம்ல, இப்போ அதை எடுத்துக்கலாம். அந்த சர்க்கரை பாகு தனியாக கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பிசைஞ்சிடலாம். இதை பிசையறதுல தான் நம்மளோட இதுவே டேஸ்ட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசையணும். இது பிசையறதுக்கு மொத்தமாக 15 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் பிசைஞ்சிருக்கோம். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்னுமுமே பிசையணும். கண்டினியூஸாக பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நடுவில் நம்மளுக்கு கை வலிக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து பிசையணும். ஸோ இது வந்து நல்லா நம்ம எந்த அளவுக்கு அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கிறோமோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பிசையணும். நல்லா அமுத்தி அமுத்தி ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சுக்கோங்க. நல்ல அகலமான இடத்துல. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பிளேஸில் வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா பெரட்டி பெரட்டி பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னுமுமே நம்ம 5 நிமிஷம் பிசைஞ்சு விட போகிறோம். ஸோ இது இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி பெரட்டி பெரட்டி பிசைஞ்சுக்கோங்க.
இத நல்லா பெசைய நம்மளுக்கே தெரியும். அது டிஃப்ரெண்ட் ஆகுறது. இது ஒரு பால் மாரி உருட்டி வச்சிருக்கோம் பாருங்க. எங்கேயும் விண்டு போகாம ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதும், இத வந்து நீளமா இந்த மாதிரி பண்ணிட்டு, இந்த மாரி பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரே சைஸ்ல வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்றோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாரி புடிச்சுக்கிட்டு, ஒரே சைஸ்ல எல்லாத்தையுமே சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இத கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இத ஷேப் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு, ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு ஷேப் பண்ண போறோம். நாங்க இன்னைக்கு இத 3 ஷேப்ல பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் நெறைய ஷேப்ஸ் தெரியும் அப்டின்னா, நீங்க பண்ணிக்கோங்க. இத வந்து ஒண்ணு டிஸ்க் மாதிரி தட்டையா பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து உருளையா பால் ஷேப்ல பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து உருளையா பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஷேப் பண்ணியிருக்கோம். இதில நெறைய ஷேப்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. இது 3 மட்டுமே பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டா வரும். இதுதான் நல்லா அந்த ஜூஸியா இருக்கும். இப்ப நம்ம சர்க்கரை பாகு கொதிச்சது இல்லையா? அந்த சர்க்கரை பாகுல நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இதுல. ஸோ பால் ஷேப் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்ப உருளை ஷேப்ஸையும் சேர்க்கிறோம். இப்ப டிஸ்க் ஷேப் சேர்க்கிறோம். இது எல்லாமே இந்த சர்க்கரை பாகுல கொதிக்க போகுது. இது கொதிக்கும்போது அப்படியே டபுள் த சைஸ் ஆகும். ஸோ இந்த சர்க்கரை பாகு பண்றதுக்கு ஒரு அகலமான பேன் தான் எடுத்துக்கணும். குறுகலா இருந்துச்சு அப்படின்னா, இது நல்லா வெந்து வரதுக்கு இடம் பத்தாது. ஸோ சரியா வெந்து வராது. ஸோ இது நல்லா வெந்து வரணும். அது அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும். உறிஞ்சு டபுள் த சைஸ் ஆயிடும். இப்ப பாருங்க, பார்க்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. அது அப்படியே டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. எவ்ளோ சின்னதா இருந்தது நம்ம வைக்கும்போது, இப்ப பாருங்க எவ்ளோ பெருசா இருக்கு. ஸோ அது எல்லா ஜூஸையுமே நல்லா உள்ள உறிஞ்சு வச்சுக்கிச்சு. மொத்தமா இது 10 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் மூடிய தொறந்து கொதிக்கணும். ஸோ மொத்தமா இது 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டா நல்லாவே ரெடி ஆயிடும். அதுக்கு மேல வைக்கணும்னு அவசியம் இல்ல. அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நட்ஸோட சேர்த்து 45 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்ப நிறுத்தின அந்த பாலை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டு, ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல நாங்க டிஸ்க் ஷேப்ப மட்டும் ரசமலாய்க்கு போட்டிருக்கோம். ரசகுல்லாக்கு மத்த 2 ஷேப்ஸையும் நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணும்னோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வச்சிருக்க அந்த மில்க் கெட்டியான மில்க் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே அந்த ஷேப்ஸுக்குள்ள சேர்த்துக்கோங்க. நாங்க இதில ஏலக்காய் இப்ப சேர்த்துருக்கோம். ஏலக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும். அப்படின்னா அவங்க சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்தில மீதி இருக்கிற எல்லா ஷேப்ஸையுமே சேர்த்துக்க போறோம். இது எல்லாத்தையுமே இதில சேர்த்துட்டு, நம்ம வச்சிருக்க அந்த சர்க்கரை பாகையும் இதில சேர்த்துக்கலாம். அத சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில ஏலக்காய் சேர்த்து இத மூடி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில வச்சுக்க போறோம். இது ஃப்ரிட்ஜில வச்சா ரொம்ப சில்லுன்னு நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இருக்க வெயிலுக்கு நம்ம சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் இத ஃப்ரிட்ஜில வச்சுக்கிறோம். நீங்க வெளியில வச்சாலுமே நல்லாருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் டே நாங்க இப்ப எடுத்திருக்கோம் வெளியில. பாருங்க எவ்ளோ சூப்பரா, ஜூஸியா ரெடியா இருக்கு அப்டின்னுட்டு. இது ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது. எம்மி ஸ்வீட்ன்னு சொல்லலாம். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க கிட்ஸ் எல்லாம் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டாங்க. அவ்ளோ டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க செஞ்சது உங்களுக்கு எப்படி வந்தது? அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. ஸ்வீட் எல்லாம் ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. ரொம்ப அதிகமாலாம் இல்ல. இப்ப பாருங்க, இது அப்படியே குல்ஃபி மாதிரி ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப கெட்டியா இருந்தது. இது கெட்டியா இருந்தா நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸி குக்கிங் சேனல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் கிடைக்கும். நம்மளோட ஜூஸி மில்க் ஸ்வீட்ஸ் ரெடி.